சிலையினை திறப்பதற்கு அன்புடன் அழைக்கின்றோம். உடன் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரமுகர்களையும் அந்த மேடைக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்கே உங்கள் கரவொலி? எங்கே இந்த டி.எம். சௌந்தரன் தமிழுக்காக பணியாற்றியவர், தமிழ் தொண்டுக்காக பணியாற்றியவர். வாழ்நாள் முழுவதும் டி.எம். சௌந்தரராஜனுடைய புகழ் இருக்கும் தமிழ் உள்ளவரை. திரு என்.கே. நரசிம்மன் அவர்கள் இந்த திருவுருவ சிலையினை திறந்து வைத்திருக்கின்றார். நண்பர்களே, இன்றைய விழாவினை விழா தலைமை திரு பி.எம். ராஜ்குமார் அவர்கள், திரு எம்.பி. பாலன் அவர்கள் மலர் தூவி, ஐயா திரு பூமிநாதன் ஐயா அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றார். திரு எங்கள் எஸ்.எஸ். சரவணன் ஐயா அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றார்கள். பிடிஆர் திரு ஆர். டேவிட் தங்கராஜ் அவர்கள் ஐயா அவர்களை மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றார்கள். இன்றைய விழா தலைமை திரு பி.எம். ராஜ்குமார் ஐயா அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றார்கள். நண்பர்களே, தொடர்ந்து எங்களுடைய அருமைக்குரிய முரளிதரன் அவர்களும் நண்பர் திரு கே.என். மணிகண்டன் அவர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி முதல் நிகழ்ச்சி முடிந்தவுடன் பாலன் அவர்கள் டிஎம்எஸ்-உடைய செல்ல பிள்ளையாக இருந்து எப்பொழுதும் பணியாற்றியவர், இன்று அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துகின்றார் பாலன் அவர்கள். டாக்டர் டி.எம். சௌந்தரராஜன் ரசிகர் நற்பணிமன்றம் நடத்தும் முப்பெரும் விழாவிலே இங்கே சாதனையாளர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். இன்றைய விழா தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர் திரு பி.எம். ராஜ்குமார் அவர்களை ஓரிரு வார்த்தைகளை உங்கள் சார்பாக பேச அன்புடன் அழைக்கின்றேன். நீங்கள் ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பாக அருளாடை வழங்கி இன்றைய விழா தலைமை ஏற்று நடத்தக்கூடிய பி.எம். ராஜ்குமார் அவர்களை திரு எம்.பி. பாலன் தலைவர், அகில இந்திய டி.எம்.எஸ். நற்பணி மன்றத்தின் தலைவர் பாலன் அவர்கள் அருளாடை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் எஸ்.எஸ். சரவணன் ஐயா அவர்களை பாலன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம். பூமிநாதன் ஐயா அவர்களை பாலன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். திரு ஆர். டேவிட் தங்கராஜ் அவர்கள் பிடிஆர் குரூப்ஸ் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். என்.கே. நரசிம்மன் ஐயா அவர்கள் தொழிலதிபர், சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர் பாலன் அவர்கள் நினைவு பரிசினையும் அருளாடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் அன்பான அழைப்பினை வந்திருக்கக்கூடிய துளசிராம் ஐயா அவர்களுக்கு எங்கள் பாலன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அருமைக்குரிய நண்பர் திரு கே.என். மணிகண்டன் அவர்களுக்கும் திரு டி.டி. சாந்தமூர்த்தி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் பாலன் அவர்கள். திரு கே.என். மணிகண்டன், ஸ்டேட் டாக்ஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்ஷன் செல் 1, பாலன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து எங்கள் அருமைக்குரிய நண்பர் திரு டி.டி. சாந்தமூர்த்தி அவர்களை பாலன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார். வேகமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நண்பர்களே, திரு பாலசுப்ரமணியன் அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இன்றைய தினம் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று வந்திருக்கக்கூடிய திரு பி.எம். ராஜ்குமார் ஐஎஃப்எஸ் அவர்களை விழா தலைமை உரையாற்ற அன்புடன் உங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். திரு பாலன் அவர்கள் இந்த இன்னிசை கச்சேரி நடத்தியது 102 வயது, 92 வயது, 90 வயது இவர்களை கௌரவிப்பதற்காக பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி டாக்டர் இல்லாமலேயே இவர்களுக்கு பிபி 150 200 இருந்துச்சுன்னா நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி ஒரு இன்னிசை நிகழ்ச்சி நடத்தி காமிச்சிருக்காரு. பொதுவாக ஒரு குயினோன்னு ஒரு மரம் இருக்கு, அதுக்கு கீழே போய் உட்கார்ந்தோன்னா மலேரியா வராது. மனசு சஞ்சலமாக இருந்துச்சுன்னா பன்னீர் புஷ்ப மரம் இருக்கு, அது கீழே போய் உட்கார்ந்தோன்னா அந்த சஞ்சலம் நிவர்த்தி ஆயிரும். இந்த டிஎம்எஸ் கச்சேரியில் வந்தான்னா பிபி 200 180 இருக்கிறதெல்லாம் நார்மல் கொண்டு வந்துடும். இது இந்த 102 110 போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு ஒரு டாக்டர் இல்லாமலே பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். காலத்தின் அருமை கருதி மிக வேகமாக பேசி எங்களை எல்லாம் மகிழ்வித்த திரு PM ராஜ்குமார் அவர்களுக்கு நன்றி. வரவேற்பை வழங்க எங்களுடைய அன்புக்குரிய தலைவர் டிஎம்எஸ் ரசிகர் அன்பணி மன்ற தலைவர் பாலன் அவர்கள் இதோ உங்களுக்காக. பத்மஸ்ரீ டாக்டர் TM சவுந்தரராஜன் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பாக 1986 தொடங்கி இன்று வரை நடத்தி கொண்டே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். டிஎம்எஸ் ரசிகர் மன்றத்தின் சார்பாக எங்களுக்கு ஒரு நீண்ட நாள் கனவு. அந்த கனவு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு முனிச்சாலையில் டிஎம்எஸ் சார் சிலை வச்சது ரொம்ப ரசிகர் மன்றத்தின் சார்பாக ரொம்ப சந்தோஷம். அது ஒரு நன்றியை தெரிவித்து கொடுக்கிறோம். பூமிநாதன் சார் ஐயா ரொம்ப நன்றி. அந்த சிலைக்கு பூமிநாதன் சார் சர்மா சார் 2 பேரும் சேர்ந்து எல்லோரும் அவர் முயற்சி பண்ணி அந்த சிலை வச்சது ரொம்ப சந்தோஷம். எங்கள் டிஎம்எஸ் மன்ற கடமைப்பட்டுக்கிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துவவங்களுக்குனா ரொம்ப சிரமம். அதுக்கு எல்லாரும் ஸ்பான்சர் கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி. ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அதை நடத்த முடியும். இந்த நிகழ்ச்சி இந்த இடத்துல எல்லாரும் 2 to 5 ஒரு படம், சௌராஷ்டிரா படம் அதை போட்டோம். அது முடித்த பிறகு ஒரு இன்னிசை நிகழ்ச்சி, அடுத்து பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழா முடிஞ்ச பிறகு எல்லாரும் நம்ம அன்னதானம் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பார்சல் கொண்டு போய் வீட்டில் நல்லா சவகாசமாக சாப்பிட்டு நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக கடைசி வரை இருந்து அவங்க 4 பேருக்கு பாராட்டு விழா பண்ணுற போது நீங்கள் மேடையில் எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு எங்களுக்கு மன்றத்தின் சார்பாக வேண்டுதல் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி எல்லாரும் கலந்துக்க மேடை இந்த பூமிநாதன் சார் ஃபோனில் பண்ண உடனே அவர் வரேன்னு சொன்னார். அது நம்ம சரவணன் சார் அவர் வரேன்னு சொன்னார். அவர் ஐயப்பா சார் திண்டுக்கல்ல இருந்தார். ஃபோன் பண்ணோம்னா நான் கட்டாயமாக வர்றேன்ப்பா சொன்னவரை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சாந்தமூர்த்தி சார் ஜான் ஹோட்டல் ஃபோனில் தான் பேசியிருக்கேன், இன்னும் பேசலை, அவர் நேரில் போக அவரை சொன்ன உடனே வர்றேன்னு சொன்னது அவருக்கு ஒரு நன்றி. அதே போல் சென்னையிலேருந்து NK கைலி வியாபாரம் தொழிலதிபர் டிஎம்எஸ் சார் இந்த மாதிரி சொன்ன உடனே அவர் சென்னையிலேருந்து வந்ததுக்கு அவருக்கு ஒரு நன்றி. அவங்க வந்தவங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, 4 பேர், அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன். அடுத்து நம்ம டிஎம்எஸ் சாரத்து சொந்தக்காரங்க, அவங்க ஒரே வீட்டு பேருக்கு துளசிராம வந்திருக்கு, அவனுக்கு ஒரு நன்றி. இந்த மற்ற நிகழ்ச்சி எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி 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 என்று சொல்லி OR கண்ணன் அடுத்து பேசுவார். பாலன் அவர்கள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடத்தினாலும் அவருக்கு பாராட்டுகள் கிடைக்குது இது. ஆனால் இன்றைய தினம் இன்றைய மேடையிலே அவருக்கு எங்கள் TD சாந்தமூர்த்தி ஐயா அவர்கள் அனைவரின் சார்பாக இந்த அருளாடை வழங்கி அவரை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலன் அவர்களுக்கு வாங்க, பாலன் வாங்க சார், முன்னாடி எல்லாரையும் பாராட்டுகின்றார். அவரை பாராட்ட இந்த மாமன்றமானது அவரை கடவை பற்றிருக்கின்றது. அந்த வகையில் திரு TD சாந்தமூர்த்தி அவர்களை பாராட்டி கொண்டிருக்கின்றார். மகாத்மா காந்தி அவர்கள் இன்றைய தினம் எங்கள் மேடையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். மதுரைக்கு அன்று வந்த மகாத்மா காந்தி இன்றைக்கு மகாத்மா காந்தி அவர்கள் இன்று மேடைக்கு வந்திருந்து எங்களை எல்லாம் கௌரவிக்க வந்திருக்கிறார்கள். 102, 92, 90 வயது, 91 வயதுகளை வாழ்த்துவதற்காக இங்கே மகாத்மா காந்தி அவர்கள் இங்கே இன்றைய தினம் அனைவரின் சார்ந்த மேடையில் இங்கே பாருங்கள். வாங்க பாலன், காந்தி வாங்க ஐயா, வாங்க ஐயா. ஐயா மதுரைக்கு காந்தி வந்த சமயம் தற்பொழுது இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இந்த ரிபப்ளிக் டே குடியரசு தினத்தன்று இங்கே மதுரைக்கு வந்திருக்க காந்தி அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அவர்களுக்கும் ஒரு பொன்னாடை அது அப்படியே அந்த காந்திக்கு வழங்குறீங்க ஐயா.
கர்நாடகா ஐயா இவர் வந்து கர்நாடகாவில இருந்து வந்திருக்கிறாரு. கர்நாடகால இருந்து வந்திருக்கிறாரு. ஆமா, இவர் மதுரையில இருந்து வரலைங்க, கர்நாடகால இருந்து மதுரைக்கு வந்திருக்காரு. இன்றைய விழா தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எங்களுடைய ஐஎஃப்எஸ் PM ராஜ்குமார் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களை வேடம் பிடித்து வந்தவர்களை கௌரவிக்கின்றார். ஆமா, மிக அற்புதமான இந்த மேடை. இந்த மேடையிலே மன்றம் குடியரசு தினத்தை விழாதன்று இன்னைக்கு வந்திருக்கிறாரு. நன்றி. ஆமா ஐயா, ஐயா நீங்க தான் பேசணும். எங்கள் அன்பான அழைப்பினை ஏற்று வந்தக்கூடிய SS சரண் அவர்கள் மிக அற்புதமாக பேசுவார்கள். ಅಸಿಗ ಮೊಣ್ಣುಪುರ ನಮಸ್ಕಾರ. ಇದಾದ ನಮ್ಮ ಅವರ TMS ಬಾಳಂದ ಏನೋ ಅವ್ರ ஐயான் படம் திறப்புலாகிறதோல சவ அவர் மகாத்மா காந்தியோட உருவாஸ் செம்ம நிகழ்ச்சிக்கு இன்னும் சிறப்பு சுமாரோட சிறப்பு மகாத்மா காந்தி இந்த குடியரசு தின வாழ்த்துக்கள் சங்காடியோட உருவாசி இந்த தினமா இன்னும் அவர் ಬಾಳಂದ ಕೊಬ್ಬಿಮು ವಸ್ತು ಉಂಡತಿ ನಿಗಲ್ಚಿ TMS ದಾನ ಉಚ್ಚಿ ಆಮಿ ಕೆರರಿಯ ಕಗ ಉಚ್ಚಿ ಸರಿ ಆಮಿ TMS ಉಚ್ಚಿ ಕೆರರೆ ಮನದಿ சமுதாயம் மொட்ட புகழ் மங்காத புகழ் அவர் முத்து அவர் TMS ஐயானோ எங்கள் கீத் ஒளியினோ இதனோ ஆட்சிக்கு அவராஸ் அரசியல் பதவியும் அவராஸ் எங்கள் பூரா ಏನೋ ಆಮಿ ಹೊಡಂಜವಲ್ನಾತ ರಣಮೆನತ ಲೆಕ್ಕಾಗೋ ಇಲ್ಲ ನಿಗಲ್ಚಿ ಜಲ್ದಗಿರಿ ಅವ್ರ ಸಮಾಜದ ಮೊಟ್ಟಾನೋ ಕೊಂಡ್ಕೊಂಡು ಚೊಕೊಟ್ ಕಾಮ್ ಗರ್ರಾಸಿ ತೆಂಗ ಪೂರ ಏನೋ ಬಿರುದು ದೀರಾಸ್ ಇಲ್ಲ ಒಂಟ ನಾ ಹಿಂದನೋ ವಸ್ಸು ಮೊಟ್ಟಾನೋ ಕಿಟತಟ 100 ವಸ್ಸು ಹೋರಿಯ ಮೊಟ್ಟಾನಗವಿನೋ ತೆಂಗ ಘನಂ ಗರ್ರಿ ಮನದ ಕಗಮನದಿ ಸರಿ ವಸ್ಸು ಹೇ ಮೊಟ್ಟಾನದಲ್ಲಿ ಪೂರ ಆಮಿ ಆಶೀರ್ವಾದ ಕಲಿಯತ್ உடனடி இதில் ஆசீர்வாதங்க அப்பை இதில் மாதிரி இந்த ஒசையை முட்டான பூரா அவி இந்த செயலடோ துற சார்பும் தங்க பூரா வாழ்த்து சங்குலரியா சார். அவங்க 3 பேருக்குமே 100 வயசு நெருங்க போகுது. சமுதாயத்தில் அவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கு உண்டு. நாங்கள் அவங்கள்ட்ட ஆசீர்வாங்கணும். ஆமாம், இந்த TMS நான் மறந்துட்டேன். நம்முடைய தெற்கு தொகுதி செல்லப்பிள்ளை அண்ணன் பூமிநாதன் சிறப்புக்கு சிறப்பு வாய்ந்தவர். TMS உடைய சிலை முனிச்சாலையில் அவர் எல்லாருமே பார்க்குற மாதிரி ஒரு சிலை கம்பீரமாக நிற்கிறது காரணமானவர் சட்டமன்றத்தில் பேசி இன்னைக்கு சிலை வாங்கி இருக்காரு. ஏன்னா நம்ம சமுதாயத்தில் எங்கேயுமே சிலை இல்லை. TMS ஐயா சிலை மட்டும்தான் இங்கே முனிச்சாலையில் இருக்குது. அதுக்கு முழு காரணம் வந்து நம்முடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் அவர்கள் அது சொல்லிட்டாரு. போன கூட்டத்திலேயே அந்த சிமெண்ட் ரோடில் வந்து TMS சாலையை மாத்திரன்னு அவர் உறுதி கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக செய்வார். அந்த பேர்பட்ட இயக்கத்தில் வைகோ அவருடைய இயக்கத்தில் இருக்கிறவர் கண்டிப்பாக அவர் செய்வார் அண்ணே அப்படி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளத்தை வணங்கி மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து நம்முடைய தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செல்லப்பிள்ளை அண்ணன் அவர்கள் 2 வார்த்தை பேசுவார்கள். அன்புக்கினிய ஐயா TMS அவருடைய இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு 102 3 பேர்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் பாராட்டு விழா என்பதை விட அவர்களிடத்திலே நாம் அனைவரும் வாங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்ததற்கு நம்முடைய பாலன் அவர்கள் நம்மளெல்லாம் அழைத்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குவதற்கு அழைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாலன் அவர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அன்புக்கினிய நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் இங்கே உரையாற்றினார்கள். நம்முடைய IFS அதிகாரி நம்ம ராஜ்குமார் சார் அவர்கள், நம்முடைய சாந்தமூர்த்தி, நம்முடைய அனைவரும் ப்ரொபோசர் வந்து HOD நம்ம எல்லாரும் பாத்ரூமுக்கு இருக்கா அங்கிட்டு திரும்பிக்கிட்டு விசிலடிச்சாரு. ஏன்னா அவரை இப்போ காலேஜுக்கு போகும்போது காலேஜ் போய் இவரை பார்த்து விசில் அடிச்சிருவாங்க இல்லையா, அதெல்லாம் அது இங்கே நம்ம PTRுடைய குழுமத்தினுடைய தலைவர் நம்ம அன்புக்குரிய சகோதரர் அவர்கள் இருக்கின்றார்கள். நம்ம வணிகர் அவர்கள் இந்த சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். அவரும் நல்லா பாடினார்கள். ஆனால் ஏகப்பட்ட பாடகர்கள் இங்கே நம்மளுடைய சமுதாய மக்களிடத்தில் ஏகப்பட்ட எல்லாருமே TMS ஐயாவை அவர் பாடின பாட்டை பூரா அவரை மாதிரியே பாடணுங்கிற முயற்சியில் அவர்களுக்கும் நன்றி. நம்ம காலேஜ் நம்மளுடைய ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். TMS ஐயா சிலையை வைப்பதற்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணி நீங்கள் எல்லாம் ஆதரித்து அந்த சிலையை வைக்கின்றதுக்கு அறிவிப்பு முதலமைச்சர் அறிவித்த உடனே
உலகத்தில் இருக்கிற நம்மளுடைய சௌராஷ்டிரா மக்களினுடைய நம்பரை வாட்ஸ்அப்பில் எடுத்து ஏகப்பட்ட பேர் என்னிடத்தில் தொலைபேசியில் பேசினார்கள். அன்னைக்கு முதலமைச்சர் திறப்பு விழாவுக்கு முழு பக்கம் விளம்பரம் தினமலரில் நம்மளுடைய ஆஸ்திரேலியாவில் இருந்து கூட நம்ம அழகன் பாபர் சார் வந்து அரைச்சலன்னு தெரியாம போட்டாங்க. அதுக்கு அவர் வந்து நானே முழு சிலைக்கு நான் செலவு தரேன், நீங்க முழு சிலையா வைக்க வேண்டும் என்று நான் அன்னைக்கு துபாயில் இருந்தேன் என்னுடைய பொண்ணிடத்துல. அது அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி ஒரு ஆர்வம், எல்லாருடைய மகிழ்ச்சி இருந்தது. ஆனா சிலையை வச்ச பின்னாடி நிறைய பேர் அதை பூரா மெயின்டைன் பண்றதை நாங்களே பார்த்துறோம் சார், பண்ணிடுறோம் சார்ந்தாங்க. இப்போ அதை சுத்தம் பண்ணி அதை வந்து ஒரு நல்ல முறையில் பார்ப்பது கூட நம்ம ஆளுகள் வந்து செய்யலைங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் வந்துகிட்டு இருக்கேன். பாலன்ட்ட கூட சொன்னேன், எல்லாம் செய்கிறீங்க, அதற்கு ஒரு நம்ம இன்ஜினியர் கேக்கனில் ஒரு இன்ஜினியர் கூட நானே எல்லாமே செஞ்சு கொடுத்துறேன்னு சொன்னாங்க, ஒரு வேண்டுகோள். அதனால அதை வந்து நீங்க கட்டாயம் செய்ய வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவர் ஐயாவுடைய புகழ் உலகம் முழுக்க இருக்கின்றது. உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அனைவரும் அவரோட அன்பாக இருக்கின்றார்கள். நம்மளுடைய மக்களும் ஒரு மாபெரும் அவர் மேல அன்பு வைத்திருக்குன்னா நம்ம வைத்திருக்கின்ற இடத்தை வந்து இன்னும் சிறப்பாக வைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை. அதை நல்லா தொடச்சு இது பண்ணி அவருக்கு ஒரு மாலை அணிவித்து ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளாவது நீங்கள் ஒரு நாளைக்காவது வாரத்தில் ஒரு நாளாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில், ஏன்னா சரவணன் சொன்னார் சில வைப்பு இருக்குன்னு, பூமிநாதனுக்கு அது ஒரு எங்கேயே பிறந்து எங்கேயே வந்து இங்கே சட்டமன்ற உறுப்பினரா நீங்களாம் ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சு டிஎம்எஸ் சிலையை வைக்கணுங்கிற விதி எனக்கு இருந்திருக்கு பாருங்க. அந்த குடும்பம் இப்ப சரவண எம்எல்ஏ இருந்தார், அப்ப அவர் வச்சிருந்தா அவருக்கு அந்த பெருமை சேர்வதை விட அவருக்கு இன்னும் என்னைய விட கூடுதலான ஒரு இதுவும் கிடைக்குது கிரெடிட். ஆனா அவர் கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைக்கு பாருங்க. அது எனக்கு கிடைத்த வாய்ப்புன்னு நினைக்கிறேன். நான் வந்து பெரிய சாதிச்செல்லாம் கிடையாது. எங்களை போன்றவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு மகிழ்ச்சியானது, நிறைவானது. அதனால உங்கள் அனைவரும் உங்களிடத்துல வந்து பேச வாய்ப்பு, நம்ம பாலன் அடிக்கடி நிகழ்ச்சி வச்சு உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு தருகிறோம். அதே நன்றியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கவுன்சிலர் பழைய முன்னாள் கவுன்சிலரு எல்லாருமே இருக்கிறாரு, அந்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமாக இந்த நீங்க சொல்லுவதெல்லாம் முடிச்சிருவீங்க. இன்னைக்கு இன்றைய தினம் பெரியோர்களை ஆசீர்வதித்து அவர்களை பாராட்டுவதன் மூலமாக நம் மன்றமானது மிக்க பெருமை அடைகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் முதலில் அன்பிலே அவர் இப்போது KR லக்ஷ்மணன், அவருக்கு வயது 102. அவருடைய மகன் பெயர் KL விஸ்வநாதன். 2 மகன்கள் இருக்கின்றார்கள். இவர் குட்டே ராமையார் காவிரி அம்மாள் இவர்கள் பிறந்திருக்கிறார். இவருடைய பிறந்த தேதி 11/6/1923, 103வது வருடத்தை தொடங்கி இருக்கின்றார். இவரின் தாயார் சிறு வயதில் காலமானதால் உடன் பிறந்த 5 சகோதரர்களை முறைப்படி திருமணம் செய்து பின்பு தன்னுடைய 21வது வயது திருமணம் நடைபெற்றது. தன் இளம் வயதில் ஹிந்தி பிரச்சார சபாவில் இணைந்து தலைவராக இருந்தவர். சாய பவுடர் கெமிக்கல்ஸ் தொழில் 85 ஆண்டு காலமாக நடத்தி வந்திருக்கின்றார். வியாபார சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கின்றார். இன்றைய தேதி வரை தன்னுடைய பணிகளை தானே செய்து வருகின்றார். காலை எழுந்தவுடன் உடற்பயிற்சி, 2 டம்ளர் வெந்நீர், கொஞ்சம் காஃபி, காலை உணவு 1 இட்லி, மதிய உணவு சிறு குழந்தைகள் போல் சாப்பிடும் அளவிற்கு தினமும் 2 வேளைகளிலும் சாப்பிட்டு என்றும் மார்க்கெண்டராக இருக்கக்கூடிய எங்கள் ஐயா எந்தவித நோய் நொடியின்றி வாழ்ந்து வருகிறார். உழைப்பால் இவர் செய்து வருகின்ற தொழில் மூலம் சம்பாதித்தை தன் வாரிசுகளுக்கு தானமாக வழங்கியிருக்கின்றார். நடைபயணம் தினமும் 4 கிலோமீட்டர் வரை சென்றவர். இவர் 7 பேரனையும் பார்த்து விட்டார். நம் பத்மஸ்ரீ TMS அவர்களுடைய உயிர் தோழர். இவர் செய்யும் தொழிலே தெய்வம், நல்ல ஞாபக சக்தி, சொந்தங்களின் நலம் தன்னலம் என்று கூறுகிறார்.
தினமும் நாளிதழ், தொலைக்காட்சி, தன் பேரன்களுடன் பொழுது போக்குகின்றார். இவரை பாராட்டுவதன் மூலம் நம் மன்றம் பெருமை அடைகின்றது. இவர் ஆசீர்வாதம் இங்கு எல்லோருக்கும் கிடைக்கும் என கூறி இந்த இளம் வயது ஐயா திரு KR லட்சுமணன் அவர்களை வாழ்த்துவோம் என்று கூறுகிறோம். இவர்களை எங்கள் ஐயா TMS ஒரு மனதை இடம் பிடித்த திரு M பூமிநாதன் அவர்கள் வாழ்த்துக்களை தேர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த மேடையிலே குஷோ என்று சொல்லக்கூடிய கர்நாடகா யுனைடெட் சௌராஷ்டிரா ஆர்கனைசேஷன் திரு VG கோபாலகிருஷ்ணன் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயா KBR அவர்களை, KB ராதாகிருஷ்ணன் அவர்களை அனைவரும் சார்பாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எங்கள் ஐயா KBR அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். தங்கமணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடத்திலே அருளாடை வழங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என்று எங்களுடைய பூமிநாதன் ஐயா அவர்கள். தொடர்வது எங்கள் KBR அவர்கள் 92 வயது அவர்களையும் முத்தண்ணா என்று சொல்லக்கூடிய காந்தி அவர்களை மேடையிலே ஐயா பாருங்க, ரைட்டு, மேடையில் பாருங்க, எல்லாருக்குமே 102 வயது, 92 வயது, 90 வயது, 92 வயது. ஆமாம், இவர்களை பாராட்டுவதற்காக எல்லாருமே பின்னாடி போயிடுங்க சார், ஏன்னா இவர்களுடைய பேர குழந்தைகளுடன் வந்திருக்கிறாங்க. கோயிலின் சார்பாக திரு CK ரமேஷ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, இந்த மேடை யாருக்கும் கிடைக்காதுங்க. இப்படிப்பட்ட ஒரு மேடை யாருக்குமே கிடைக்காது. 102 வயது இளைஞர் தன்னுடைய மகள்களுடனும் எள்ளு பேரனுடனும் பேரன் பேத்திகளுடனும் எங்களுடைய இங்கே வந்திருக்கின்றார்கள். அதே போன்று தொடர்ந்து இங்கே எங்களுக்காக எங்கள் VG கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் திரு தங்கமணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஒவ்வொருவரும் ஐயா நீங்க பொன்னாடை போர்த்தலாம், கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். ஒவ்வொருத்தரும் பொன்னாடை போர்த்துவோம். மேடைக்கு வருவதற்கு முன்பாக பொன்னாடை போர்த்துவோம். ஒவ்வொருத்தரையும் நீங்க அழைக்கும் பொழுது வரலாம். தயவு செய்து நாங்கள் அழைத்த பிறகு வந்தால் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு. ஐயா இங்க வாங்க. தயவு செய்து அனைவரையும் உங்கள் கரம் கூப்பி பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் கௌரவிக்கும் பொழுது கொஞ்சம் இருங்க சார் ப்ளீஸ் சார். ஐயா கொஞ்ச நேரம். இன்றைய தினம் முதலாக ஐயா திரு KR லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு பாராட்டுகள் வழங்கிவிட்டோம். அவர்தம் குடும்பத்துடன் வந்து இருந்து இந்த புகைப்படம் எடுத்துக்கொண்டு இவருடன் வந்திருக்கக்கூடியவர்கள் ஐயா திரு KR லட்சுமணன் அவர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வந்து இந்த மேடையில் அலங்கரிக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்ததாக எங்கள் VG கோபாலகிருஷ்ணன் அவர்களை எங்கள் மன்றத்தினுடைய தலைவராகிய எங்கள் திரு மன்றத்தின் தலைவர் பாலன் அவர்கள் அருளாடை வழங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். திரு KG சார் வாங்க. திரு KR லட்சுமணன் அவர்களை மன்றத்தின் சார்பாக அருளாடை வழங்கி நினைவு பரிசினை வழங்குகின்றார் மன்ற தலைவர் MP பாலன் அவர்கள். மூத்த பிரஜை விருது, பிறகு கர்நாடகா யுனைடெட் சௌராஷ்டிரா ஆர்கனைசேஷன் குஷோ என்று சொல்லக்கூடிய VG கோபாலகிருஷ்ணன் தலைவர், அவருக்கு வயது 92. எங்கள் அன்புக்குரிய ஐயா தங்கமணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பாலன் அவர்கள் வரலாடை வழங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். எங்களுடைய பீஸ்மர் திரு KB ராதாகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி கல்வி புரட்சி செய்த எங்களுடைய பீஸ்மர் அவர்களை அன்பு மணி KBR அனைவரையும் பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினையும் சந்தன மாலையும் வழங்கி குடும்பத்தாரை பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். தன் குடும்பத்தில் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளையும் இந்த மன்றத்தின் மூலமாக
இந்த மன்றத்தின் மூலமாக பாலன் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கே உங்களுடைய கரவோசி? இந்த விழா தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எங்கள் ராஜ்குமார் அவர்கள் சந்தன மாலை அவருக்கு அணிவித்து 1923 6/11/1923 ரைட், ஜூன் மாதம் சொன்னாங்க. ரைட், அவர் 11/6/1923 அருளாடை வழங்கி ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். ஒரு தங்க பதக்கத்தினையும் வழங்குகின்றார். மேலே அவருக்கு ஒரு அலங்காரமான வகையிலே ஒரு கேப் அப்படி வழங்கி என்றும் இளமையாக இருக்கக்கூடிய ஐயா திரு KR லக்ஷ்மணன் அவர்களை, அவர் குடும்பத்தோடு வந்திருக்கக்கூடியவர்களை அனைவரையும் மகிழ்வித்து மகிழ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படியே பாருங்க ஐயா, அப்படியே பாருங்க. அருமையான கிரீடம், கரெக்ட், அருமையான கிரீடம், ரைட், எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி. கிரீடம் வைத்து அற்புதமாக இங்கே எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய திரு ஐயா KR லக்ஷ்மணன் அவர்களுக்கு நன்றி, குடும்பத்தாருக்கும் நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு VG கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சந்தன மாலையும் அருமையான கிரீடம் வழங்கி நினைவு பரிசினையும் வழங்கி கொஞ்சம் இருங்க, நினைவு பரிசினையும் வழங்குகிறார் அருமைக்குரிய பாலன் அவர்கள் தலைவர். ஆமா, அந்த விழா தலைமை திரு ராஜ்குமார் அவருக்கு மகிழ்ந்து அருளாசியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தங்கமணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை இன்றைய விழா தலைமை திரு KN மணிகண்டன், அருமைக்குரிய நண்பர் திரு KN மணிகண்டன் அவர்கள் சந்தன மாலையை அணிவித்து அருமையான கிரீடம் வழங்கி சீல்டு வழங்கி பதக்கம் வழங்கி மூத்த பிரஜை விருது என்ற விருதினை நம் மன்றத்தின் சார்பாக வழங்கி கொண்டிருக்கின்றார் திரு KN மணிகண்டன், திரு MP பாலன் அவர்களும் உடன் விழா தலைமை. அற்புதம். இது ஒரு மாறுபட்ட மேடை. இங்கே அவர்களுக்கு பின்னால் தங்கமணி கிருஷ்ணமூர்த்தி பின்னால் அவர்களுடைய பேரன் பேத்திகள், மகள்கள், மாப்பிள்ளை வீட்டார்கள் அனைவருமே பின்னாடி இருக்கிறாங்க. அதே மாதிரி கர்நாடகா கிஷோ அவர்களுடைய பின்னால அவங்களுடைய பேரன் பேத்திகள் எல்லாம் வந்திருக்காங்க. சந்தோஷம் இருக்கும். ஆஹா, எங்க தாத்தா, எங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வகையில ஒவ்வொருத்தருடைய புன்முறுவல் தெரிகின்றது எங்களுக்கு. ஆஹா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எங்களுடைய ஐயா KL விஸ்வநாதன் அவர்களும் ஆமா 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 மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய தகப்பனாருக்கு இப்படிப்பட்ட ஒரு பதக்கத்துடன் மன்றத்தின் மூலமாக, சாதாரண மன்றம் அல்ல, TM சவுந்தரராஜன் நற்பணி மன்றத்தின் மூலமாக ஆமா ஒரு அருமையான சீல்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் பாலன் அவர்கள். நிச்சயமாக இது வரலாற்று இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இடம்பெறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இன்னிசை வழங்கி எங்களை சிறப்பித்த எங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் திரு LR கோவர்தனன் அவர்களையும் உடன் திருப்பூணத்திலிருந்து வரக்கூடிய சேதுராமன் அவர் குடும்பத்தார்களின் மேடைக்கு வந்து அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும். கோவர்தனன் சார் அவர்களை, மதுரையில் TMS திரு LR கோவர்தனன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். திரு RJ கோடீஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு RM செந்தில்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். LR சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மதுரை சிந்து அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ராஜ்குமார் அவர்கள் LR கோவர்தன் அவர்களை பாராட்டி கேடயம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். புதிய இசை மேடை அரங்கேற்ற விருது வழங்கி பாராட்டுகின்றோம். வாங்க, கோவர்தன் சரவணன் வந்தாரு, கோடீஸ்வரன் வாங்க, LR சரவணன் வந்தீங்க, ரைட். பாலாஜி ஐயா ஏன் வாங்க, கூப்பிடணுமா? இந்த கோடீஸ்வரனை தொடர்ந்து
கோடீஸ்வரன், ஆர்ஜே கோடீஸ்வரன் புதுமையான பாடல்களை எல்லாம் பாடி எங்களை அசைவித்த எங்க பாருங்க பாருங்க ஆர்ஜே கோடீஸ்வரன் அவர்களையும் ஷீல்டு 100% மேனுவல் மியூசிக் வழங்கிய செந்தில் கானா அந்த பின்னாடி இருக்காரு ஆர்.எம். செந்தில்குமார் ஜேசுதாஸ் வாய்ஸில் பாடி அசத்திய ஆர்.எம். செந்தில்குமார் அவர்களை, PM ராஜ்குமார் அவர்களை அருளாடை வழங்கி அவரை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மேலும் கேடயம் வழங்கி நினைவு பரிசினையும் வழங்கி கொண்டிருக்கின்றார். வாங்க வாங்க பொன்னாடே பொதுக்குங்க சார். என்ன நீங்க விஜய் அரங்கேற்ற மாதிரி TMS அரங்கேற்றம் விருது. இந்த விருது சரி வாங்க சார். முத்தாய்ப்பாக 100% இசை அமைத்து கொடுத்த LR சரவணன், பாலாஜி ஸ்ருதி, பாலாஜி இசை இன்றைய தினம் வந்திருக்கிறார்கள் நண்பர்கள். இவங்க 2 பேர் பாலாஜி சரவணன் 100% இசை அமைத்து பாடாதவர்களை எல்லாம் பாட வைத்து விடுவார்கள். இவர்களை நினைவு பரிசினையும் அருளாடையும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அன்புக்குரிய இன்றைய விழா தலைமை ஏற்று நடத்தக்கூடிய சிந்து அவர்களை எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார். வாங்க வாங்க சிந்து வாங்க 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 அவர்களை இன்றைய தினம் பாராட்ட மாறி எல்லா குரலையும் பாடக்கூடிய திறமை எடுத்து அவர்களை பாராட்ட நீங்களே கொடுத்துங்க. PM இவங்களே கொடுக்கணும் ரைட்டு. எங்களுக்கெல்லாம் பிளேபேக் சிங்கர் சமீபத்தில் வந்த டப்பாங்குத்து என்ற திரைப்படத்தில் பாடி எங்களை எல்லாம் மகிழ்வித்த மதுரை சிந்து என்று அன்புடன் அழைக்கும் மிக அற்புதமாக பாடி அசைத்து எங்களை எல்லாம் கவர்ந்த நல்ல பாடகர், நல்ல பாடகி. மேலும் மன்றத்தின் மூலமாக அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை பெற்று நாங்கள் ஒரு பாலன் ஒரு போட்டோ எடுத்துக்கிறோங்க. எங்களுடைய சார் குமரேஷ் சார், பாலாஜி வாங்க. மன்றத்தின் மூலமாக சார் ஒரு ப்ளீஸ் வாங்க, டீம் வாங்க. கண்ணன் வாங்க, எங்கள் பேடு கண்ணன் அவர்களை, கண்ணன் சார் வாங்க. கண்ணன் அவர்களுக்கு ஆமாம் பேடு கண்ணன் வாங்க. பேடு கண்ணன் சார் ஆர்கெஸ்ட்ரா. அதனை தொடர்ந்து அவருடைய மாணவன் சூர்யா இங்கிருந்தார். மிருதங்க தபேலா சின்ன வயசுல நற்பணி மன்றத்தின் மூலமாக TMS நற்பணி மன்றம் மூலமாக இவருக்கு பாராட்டு கிடைக்குதுன்னு சொன்னால் நீங்கள் மென்மேலும் வளர இருக்கிறீர்கள். மதுரை சிந்து சொல்லிட்டாங்களே. ஆமாம் வாங்க. சூர்யா அவர்களை பாராட்டுகின்றார் இன்றைய விழா தலைமை ஏற்று நடத்தக்கூடிய சூர்யா. நான் சொல்லிட்டு இருக்கேன் சூர்யா. மேடையில் இங்கே சாதனையாளர்கள் இங்கே பாருங்க, நேராக வரிசை நின்றுங்க சார். வாங்க. ஓகே, நன்றி. அற்புதமான முறையில் ஒலிபெருக்கி அமைத்து கொடுத்த எங்களுடைய அன்புக்குரிய மணிகண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மணிகண்டன் அவர்களை ஒரு பொன்னாடை போர்த்தி வழங்கி கௌரவிக்கின்றார் அன்புக்குரியவர்கள். சார் வந்து ஒரே ஒரு பொன்னாடை அங்கே பாலன், இந்த மணிகண்டன் நன்றி. அந்த மணிகண்டன் மட்டும் ஒரு பொன்னாடை மட்டும் போடுறோம். மணிகண்டன் ஆடியோ சிஸ்டம், ஆடியோ இன்ஜினியர் திரு மணிகண்டன் அவர்களை இன்றைய விழா தலைமை ஏற்று நடத்தக்கூடிய திரு PM ராஜ்குமார் IFS அவர்கள் பொன்னாடை, அதான் சொல்லிட்டு இருக்கேன், மணிகண்டன் அவர்களை பாராட்டி கொண்டிருக்கின்றார். பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இந்த மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள் வந்துட்டு KBR குடும்பத்தார்கள் அருளாடைகள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருபுவனத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பு
எங்கள் ஐயா சேதுராமன் குடும்பத்தார்கள் அருளாடை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை 4 பேர் சார். ஐயா நீங்கள் வாங்க சார், நீங்கள் வாங்க. அது சிஸ்டம் மாறுது. 4 பேர் போட்டு சார். அதாவது மணிகண்டன் அவர்களை இன்றைய விழா தலைமை ஏற்று நடத்தக்கூடிய எங்கள் அன்புக்குரிய ஐயா ஐஎஃப்எஸ் திரு PM ராஜ்குமார் அவர்கள் அற்புதமான முறையில் பொன்னாடை போர்த்தி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நன்றி நன்றி நன்றி. மேடையில் திரு மணிகண்டன், இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு மணிகண்டன் அவர்கள் அருளாடை வழங்கி அனைவருக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய துணைவியாருடன் ஆசீர்வாதத்துடன் இன்றைய தினம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சௌராஷ்டிரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் HM விசில் ஊதுறது கூட பின்னாடி திரும்பி நின்று விசில் ஊதினார் பார்த்தீங்களா? சபை நாகரிகம் கருதி மிக பிரமாதமான ஒரு கம்பேர். அவருக்கு ஒரு பொன்னாடை. நன்றி. இந்த விழாவினை கோகுல்நாத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்ரீமன் நடன கோபால நாயகி மந்திர் ஆன்மீக இளைஞர் எழுச்சியினுடைய தலைவர் எங்கள் ஐயா CK கோகுல்நாத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து கொடுத்த திரு MP பாலன் ஐயா அவர்களை இன்றைய தினம் பாராட்டி பெறும் அனைவரும் சார்பாக நிகழ்ச்சி தொகுப்பாளர் எங்கள் அண்மைக்குரிய நண்பர் ரதீஷ் அவர்களை திரு பாலன் அவர்கள் மேடையில் ஒரு வார்த்தை. வாங்க 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 வாங்க. பாலன் நன்றி. பாலன் உங்களுக்கு இந்த பாலன் உங்களுக்கு ஒரு பொன்னாடை போட்டு. அருண் கேட்ரிங், சாரி அருண் கேட்ரிங் அவர்கள் மனம் மகிழ்ந்து பாலன் அவர்களை அனைவருக்குமே பாராட்டுகிறார்கள். ஆனால் பாலனுக்கு இவர் பாராட்டி அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பாராட்ட போறாரு. அருண் கேட்ரிங் சிறப்பான ஒரு அருண் கேட்ரிங் சம்பந்தம் அவர்கள் அருண் கேட்ரிங் உரிமையாளர் நீலகண்டன். சரி வாங்க 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 சார் 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 திரும்புங்க. அன்பான அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய திருப்புவனத்தை சார்ந்த திரு சேதுராமன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய மகன் வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவங்க துணைவியார் அவர்களுக்கும் மற்றும் அவருடைய மருமகள் அவர்களுக்கும் எங்களுடைய மன்றத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. ஹலோ அனைவரிடத்திலும் அருண் கேட்ரிங் உரிமையாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அருளை வழங்கி அருளாசி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்.